ஹாய், இட்ஸ் மீ நித்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கதை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஃபேமிலியோட வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு பேர்ட்ஸ் வந்துட்டு வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்துட்டு அதுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு தேடி எடுத்துக்கணும், பார்த்துக்கணும் உங்களை நீங்களே வந்துட்டு உன்னோட தங்கச்சியை நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேபிக்கிட்ட சொல்கிறாங்க. ஓகே சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் என்னோடய சிஸ்டரை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க பறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கான இன்னொரு அந்த ஃபஸ்ட்டு பேபி இருக்காங்கள்ல, அவங்களோட லைஃப் பார்ட்னர் வந்துட்டு மீட் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு சொல்லிடுறாங்க சிஸ்டர்கிட்ட, இதுக்கு மேலே நீ தான் உன்னை நீயே பார்த்துக்கணும், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஃபேமிலி வந்துட்டு மேக் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்து கீழே வந்துட்டு ஒரு குரங்கு வந்து படுத்துட்ருக்கு. அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீ என் மரத்து வீட்டுக்கு போ, உனக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்கு போ, நீ வந்துட்டு என் மரத்துக்கடையெல்லாம் படுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப நல்லா மழை பெய்யுது. மழை பெஞ்சதுனால அந்த குரங்கனால வந்துட்டு எங்கே போகிறனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது. அந்த டைம் மறுபடியும் வந்துட்டு அந்த பேர்ட்ஸ் சொல்கிறாங்க, நீ வந்துட்டு இங்கேருந்து போ, என்னோடய குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, உனக்குன்னு ஒரு வீடே கிடையாதா, நீ எதுக்கு இங்கே வந்து படுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, நீ வந்துட்டு மேலே கூண்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பண்ணாத, நீ ஒரு நாள் கீழே வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொறுமையாக கேட்கவே இல்லை. இதுக்கு மேலே பொறுத்ததெல்லாம் போதும், நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த குரங்கு இந்த மரத்து மலை ஏறி அதோட கூண்டெல்லாம் இருக்குல்ல அந்த பறவையோடது, அதை எல்லாத்தையும் உடச்சி சேதமாக்கி விட்டுறாங்க. ஆனால் இந்த பேர்டே மறந்து போயிட்டு இந்த குரங்கும் தெரியாதுல்ல. அதில் வந்துட்டு அது கூட ஒரு முட்டைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த முட்டையெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. எல்லா குஞ்சுங்களும் இறந்தே போயிட்டாங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப சோகமாக கொண்டிருந்துச்சு. அப்போ வந்துட்டு ஆண் பறவை வந்து கேட்டுச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த நேரத்தில் எப்படி பேசணுமோ தெரியாது, நீ வந்துட்டு அப்படி பேசாமல் இருந்திருந்தா இந்நேரம் நம்ம குழந்தைங்களும் உயிரோடு இருந்திருப்பாங்க, இப்படி பேசுனால தான் இப்படி ஆச்சு, இப்போ எப்படி நம்ம குழந்தைங்கள உயிரோடு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பெண் பறவைக்கும் புரிஞ்சிச்சு. அப்போ நம்ம பேசின ரொம்ப தப்பு, நம்ம இப்படி பேசினால தான் நம்மளோட குழந்தைங்கள நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லேயும் நம்ம வந்துட்டு ரொம்ப மேலே இருக்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது. ஏன்னா நாம் இன்றைக்கி மேலே இருக்கோன்றத நினச்சிட்டு நம்ம நாலு பின்ன கீழே இறங்கிடுவோன்றதை மறந்தும் போயிடுறோம். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்துட்டு எவ்வளோ மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும் அண்ட் பேசணும். அதான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யாரோட ரிலேட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.